ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா, எல்லாரும் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த செஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் எக்ஸாம் March 4th எழுத போகிறீங்க. உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபுல் சாப்டரை ஒரு 2 hours மேக்ஸிமம் குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, எல்லாம் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடினா போடுங்கயா. சாட்டில் ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா இந்த செஷன் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. யார் யாரெல்லாம் இந்த சாப்டரை இந்த 2 ஹவரில் மாஸ்டர் பண்ண நினைக்கிறீங்களோ, நான் இந்த லெக்சரில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் கூட இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதாவது என்னென்ன கொஸ்டின்லாம் போன வருஷத்தில் கேட்டிருக்காங்களோ, போன வருஷம் மட்டும் இல்லை லாஸ்ட் 3-4 இயர்ஸில் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடினா சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க, நம்ம லைக் பட்டனை அடித்து உடச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஷால் வி கெட் ஸ்டார்டட்? யப், வெரி குட். ஸோ லெட்ஸ் கோ பசங்களா. நான் NCERT பேஸ் பண்ணி ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்லைட்ஸ். NCERTயில் நான் லைன் பை லைன் வாசிக்க போகிறதில்ல. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக நல்லா பேசிக்கிட்டே கற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் கேள்வியை சொல்லுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நிறையா புது புது விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் பொறுமையாக இருந்து 2 hour வெயிட் பண்ணி கற்றுக்கோங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா ஐ வாண்ட் டு கவர் எவ்ரி திங். நீ என்னை ரொம்ப அவசரப்படுத்தினா நான் ஏதாச்சும் 2-3 முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுவேன். அது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஸோ ப்ளீஸ் வெயிட். 2 hourல ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட். எல்லாரும் இருப்பீங்களா கடைசி வரை? எல்லாரும் கடைசி வரை இருப்பீங்களா? ஆரம்பிச்சலாமா? ஸோ இந்த சேனல் பேர் வேதாந்து மாஸ்டர். இதுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வணக்கம். வி ஆர் so happy to have you here. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. ஏன்னா இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு நாளைக்கு until the end of your maths exam March 21ஆம் தேதி வரை we will help you. And after that also 11th and 12th நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க for this long journey with Vedantu master team. ஓகே, அண்ட் ஆல்ரெடி செஷனில் சேர்ந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆர் யூ ஆல் ரெடி? சார் எவ்வளோ தடவை சார் கேட்பீங்க? ஆரம்பிங்க சார். ஸோ லெட்ஸ் கோ. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் நாளைக்கு பசங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல் மேரத்தான். ஃபுல் சாப்டரை நான் 2 hours கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எல்லா கொஸ்டின்ஸும் என்னென்னலாம் இந்த சாப்டரில் கேட்க முடியுமோ எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெக்சர் நீ கேட்டினா இந்த சாப்டரில் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலாவது, வாட் இஸ் பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச்? எல்லாருக்கும் தெரியுமா? பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? எல்லாருக்கும் அந்த வித்தியாசம் தெரியுமா? என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். let me see how many of you are able to tell that. இதான் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஏன்னா கெமிக்கல் சேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சாதான் நீ கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ள போக முடியும், இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க பசங்களா, குவிக்கா. கெமிக்கல் சேஞ்ச்ல நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட். வெரி குட். பிசிக்கல் சேஞ்ச்ல it is the same substance but change in state. Correct. Composition changes, composition doesn't change. இது reversible, இது irreversible. Chemical change is irreversible. கரெக்டா? வெரி குட், சூப்பர் பசங்களா. எல்லாருமே ரைட்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் சேஞ்ச், composition remains the same. Chemical change, composition changes entirely. Physical change is temporary. அதாவது you can reverse it, இல்லையா? physical change நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா chemical change அப்படி கிடையாது. ரைட்டா? அப்புறம் no new substances are formed. chemical changeல new substances are formed. right? everybody clear? so இந்த மாதிரி differentiate கேட்டா இந்த 4 பாயிண்ட் நீங்க எழுத கத்துக்கணும். புரியுதா? are you all happy? ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சில் ஃபிசிக்கல் சைஸ் மட்டும் தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் கேண்டில். ஓகேவா? அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஏன்னா வேக்ஸ் மெல்ட் ஆகி திருப்பியும் அதை காய வச்சிங்கன்னா யூ கேன் ரீமேக் த கேண்டில், இல்லையா?
So it's a nice example, not entirely correct, but still it is good to visualize. சரியா? அப்புறம் melting of ice. ஐஸ் மெல்ட் ஆனா அந்த தண்ணியை திருப்பி கூல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஐஸ் கட்டி வந்துடும். ஸோ அதான் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் டெம்பரரி சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். எப்படி சைஸ் இருக்கு, ஐஸ் கட்டியாக இருந்துச்சு, மெல்ட் ஆகி தண்ணி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை திருப்பியும் நான் கூல் பண்ணுனா ஐ வில் கெட் ஐஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் சேஞ்சஸ். ஓகே, கெமிக்கல் சேஞ்ச்னா எல்லாமே மாறிடும், காம்போசிஷன். ஓகேவா? ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தான் chemical change சொல்லுவாங்க இல்லையா? So whenever a chemical reaction occurs, there are chemical changes which are involved. உண்மைதானே? கரெக்டா? So இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போலாம் பசங்களா. I hope you guys are ready. இதெல்லாம் examples. இதெல்லாம் examples of chemical change, physical change. Rusting of iron, chemical. Digestion, chemical. Rotting of apple, decaying of apple, chemical change. Combustion, chemical change. Melting of ice, physical change. Shredding of paper, physical change. Boiling water, physical change. Purida. So shall we move forward? Great. Wherein chemical changes are there around us? Wherein chemical changes are there? Rusting of iron, photosynthesis, chemical change. Ilya, in a plants take in carbon dioxide and water in the presence of sunlight and chlorophyll, and they will give what? They will give out oxygen. Ilya, so adan photosynthesis. It's a chemical change. Cooking, chemical change. Ena cooking la now chemical composition changes. Ilya, digestion, chemical change. Combustion na burning. Yaro ketanga, sir, combustion na enna sir? Combustion is burning of any substance. Magnesium ribbon, combustion. படிச்சிருக்கீங்களா? combustion of methane in the presence of oxygen. எல்லாரும் படிச்சிருப்பீங்களா? so அதெல்லாம் தான் combustion. combustion na burning in the presence of oxygen. combustion na burning in the presence of oxygen. சரியா? so now we'll move forward பசங்களா. இப்போ examples with questions நான் கேட்பேன். அதான் இன்ட்ரெஸ்டிங். so இந்த செஷன்ல throughout நம்ம வந்து கண்டிப்பா question வச்சு படிக்க போறோம். so இந்த செஷன் கண்டிப்பா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ப்ளீஸ் கடைசி வரைக்கும் இருங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்ட், ரொம்ப ஈஸி. ஸோ அதை வச்சு டோன்ட் ஜட்ஜ் த என்டையர் செஷன். ப்ளீஸ் வெயிட். நான் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பொறுமையாக இருந்து 2 hour ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம we will go forward. சரியா? ஸோ பசங்களா, இந்த கேள்வி, பாயிலிங் ஆஃப் வாட்டர் ஃபிசிக்கல் சேஞ்ச், மெல்டிங் ஆஃப் ஐஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச், சால்ட்டை தண்ணியில் கரைக்கிறது ஃபிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா சால்ட்டை கரைச்சிட்டு அந்த தண்ணியை காய வச்சுனா திருப்பி சால்ட் வந்துடும். ஸோ முதல் 3மே ஃபிசிக்கல் சேஞ்ச். ஆனால் கம்பஷன்னா பத்திக்கிறது. ஸோ எல்பிஜி கேஸ் எது நம்ம ஊரில் நிறைய எல்பிஜி கேஸில் ஓடுது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் எல்பிஜி கேஸில் எது அதிகமாக ஓடுது? எது? ஆட்டோஸ். வெரி குட், ஆட்டோஸ். நம்ம தமிழ்நாட்டில் முக்காவாசி ஆட்டோ, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆட்டோ ரன்ஸ் ஆன் எல்பிஜி. ஸோ எல்பிஜி பர்ன் ஆகி தான் எனர்ஜி வருது. ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். அது பர்ன் ஆகி எனர்ஜி வரனால தான் ஆட்டோ ஓடுது. புரியுதா? ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். புரியுதா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். On combustion of liquefied petroleum gas, LPG, it reacts with oxygen to form carbon dioxide and water vapor. அதனால தான் பைக்லேருந்து ஆட்டோலேருந்து வர புகையை சுவாசிக்க கூடாது. சில பேருக்கு ஒத்துக்காதுல, தும்பிகிட்டே இருப்பாங்க, தலைவலிக்கும் இல்லையா? எனக்குலாம் ரொம்ப வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் ஸ்மெல் பண்ணால் எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ உங்களில் கூட நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா வெஹிக்குலர் எக்ஸாஸ்ட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இட் இஸ் mainly carbon dioxide, water vapor and other pollutants. சரியா? let's go forward. அடுத்த கேள்வி எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. சீக்கிரம். What is the answer? Which of the following involve chemical reaction? சார் சி சார் சி சொன்னா முட்டை மார்க் வாங்குவேன். ஓகேவா?
Pratiksha, combustion carbon மட்டும் கிடையாது Pratiksha. Combustion na anything which burns in oxygen. Magnesium ribbon oxygen la burn பண்றீல அதுவும் combustion தான். So combustion na oxygen ஓட burn பண்றது. Oxygen ஓட burn பண்றதுக்கு பேர் தான் combustion. புரியுதா? So are you all clear? Answer is option D பசங்களா. So answer வந்து option D. A கிடையாது, B கிடையாது, C கிடையாது. புரியுதா? ஏனா oxygen gas storing under pressure. நல்லா pressure பண்ணி oxygen store பண்றது it is physical change. Liquefaction னா என்னது? அதுவும் ஒரு physical change தான். pressure பண்றது. ஓகேவா? pressurizing. Liquefaction is basically pressure based. அப்புறம் petrol in a china dish. petrol வெளிய வச்சா என்ன ஆகும்? யாரும் பார்த்தது இல்லையா? ஏன் petrol போட்டுனே உடனே நம்ம we close the tank. ஏனா petrol evaporates very fast. Have you poured it in your hand? Petrol evaporates. It evaporates quickly. Like your nail polish remover, acetone. அது போட்டோனே it will evaporate. It will take heat from your hand and will evaporate. அதனால தான் acetone அந்த nail polish remover கையில ஊத்துனா சில்லுன்னு இருக்கும். பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிருக்கா? nail polish remover கையில ஊத்துனீங்கன்னா சில்லுன்னு இருக்கும்ல. ஏனா உன் கையில இருக்க ஹீட் எனர்ஜியை அதை எடுத்துட்டு it will evaporate. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி தான். சோ அதுவும் ஒரு physical change தான் இல்லையா? ஏனா அந்த evaporate ஆன பெட்ரோலை பிடிச்சி திருப்பியும் you can make it petrol இல்லையா? கரெக்ட்டா பசங்களா? great. So இப்போ last one பாருங்க. It is copper wire in the presence of air. So copper wire oxygen ஓட react பண்ண வச்சா it will change. It will form copper oxide. இல்லையா? I hope all of you are clear. எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? So அதனால தான் option D. So copper wire when you combust with oxygen பாத்தியா இதுக்கும் combustion தான் பேர். ஏனா எதுவுமே oxygen ஓட burn பண்ணினா அதுக்கு பேர் combustion. So copper plus oxygen gives copper oxide. So இது வந்து it is a combustion reaction. It is a chemical change. ஏனா பாத்தியா copper இருந்துச்சு இப்போ copper oxide ஆயிடுச்சு. So the chemical composition has changed. So whenever you have a chemical composition change, it is a chemical change. புரியுதா? Are you all clear? முன்னாடி போலாமா? அடுத்த கேள்வி. What changes take place during a chemical reaction? சொல்லுங்க பாப்போம். What changes take place during a chemical reaction? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. Quick. சீக்கிரம் பசங்களா. Change in state, change in color. Very good. Super. Change in temperature. வேற லெவல்யா. எல்லாரும் கலக்குறீங்க. Very good பசங்களா. ரொம்ப சந்தோஷம். Change in state, release of gas, change in temperature, change in color. இதெல்லாம் தான் the changes which take place during a chemical reaction. எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி 4-5 changesல ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம். ஓகேவா? What are the 4 important changes? Change in state, அதாவது liquid, gas or solid. Release of gas, hydrogen gas evolve ஆகும், carbon dioxide இல்ல steam evolve ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு gas வெளியே வரும். Change in temperature, நம்ம heat release ஆகும் இல்ல heat உள்ள increase ஆகும். So temperature will either decrease or increase. Change in color மாறலாம் இல்லையா? So இதெல்லாம் படுத்தியும் நம்ம திருப்பியும் படிப்போம் உள்ள போக. Shall we go forward? Yes, let's go. So first reactants and products. So பசங்களா இதான் chemical reaction represent பண்ற விதம். Chemical reaction represent பண்றதுக்கு தான் we write chemical equation. Okay, chemical reaction represent பண்றதுக்கு தான் we write chemical equation. So இது ஒரு chemical equation. கரெக்ட்டா இல்லையா? எல்லாரும் ரைட் தானே? Are you all happy? So இது ஒரு chemical equation. ஏனா chemical equation வந்து it tells you what happened. நீ வந்து அந்த காலத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ நீ வந்து சொல்லணும்ல மற்றவங்களுக்கு இதான்ப்பா நடந்துச்சு. நீ மட்டும் படிச்சுட்டு அப்புறம் நீனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்றப்போ மறந்துடுவல. So அதனால தான் chemical equations are very important so that you know what happened and you record it. புரியுதா? So அதனால தான் chemical equations ரொம்ப முக்கியம்.
ஆனா இந்த மாதிரி பெருசா எழுதுனா ரொம்ப கடுப்பா இருக்கும்ல. யோசித்து பார், எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்னீசியம் ஆக்சிஜன் gives magnesium oxide அந்த மாதிரி எழுதுனா எல்லா ரியாக்ஷனும் பெருசா போகும். ஸோ அதனால தான் they use chemical symbols இல்லையா. ஸோ they improvised, constantly people improvised. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எழுதின கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆரோக்கு லெஃப்ட்ல இருக்கிறது தான் ரியாக்டன்ஸ், ஆரோக்கு ரைட்ல இருக்கிறது தான் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ்னா என்னது? whatever is the input to the reaction which react to give the product, that is called reactants. So inge example of reactants are magnesium and oxygen. What is the product? The product is magnesium oxide. Okay va? So idoda shortcut எப்படி எழுதுவாங்கன்னு பார்க்கலாமா முன்னாடி போய். So idoda shortcut பாத்தீங்கன்னா they write it like this: magnesium is Mg, oxygen is O2, gives magnesium oxide is MgO. So இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. So இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. Are you all able to understand? ஏன்னா symbols make it simpler, they make it easy. ஆனா இது ஒரு கம்ப்ளீட் கெமிக்கல் ரியாக்ஷனா, இது ஒரு கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷனா? இல்ல. கெமிக்கல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் சொல்றப்போ you should write the state also. You should write the state also. Don't forget that. சரியா? So பேலன்ஸ் பண்றது ஓகே, கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். ஆனா பேலன்ஸ் பண்றதோட you have to write the state also. பசங்களா அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். So please wait for it. So இதான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். This is balanced. கரெக்டா? So chemical equationல states எழுதுறது ரொம்ப முக்கியம். பாத்தியா? gaseous state, gaseous state, gaseous state. Nitrogen reacts with hydrogen to give ammonia. Okay, are you all clear? Everybody? Great. So let's move forward. So ஏன் இப்படி எழுதணும்னா shorter names are easier to write. கரெக்டா? Shorter names are easier to write and balancing is easy. இல்லனா பெருசா எழுதுனா பேலன்ஸ் பண்றது கஷ்டம் இல்லையா. சோ அதான் இந்த மாதிரி கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறதோட அட்வான்டேஜ். Are you happy? Shall we move forward? Let's go. How to write a chemical equation? So you have to write the reactants on the left side of the arrow, product on the right side. Also write the state. Gaseous state, carbon monoxide reacts with plus hydrogen gas, H2 gaseous state, to give, what is this? This is methanol, ilya. So methanol liquid, and at what pressure? This happens at 340 atmosphere pressure. Okay, so that is a complete chemical reaction. புரியுதா பசங்களா? Are you all happy? எல்லாருக்கும் கிளியரா? So எப்பவுமே ஸ்டேட் எழுதணும், இந்த மாதிரி ரியாக்டன்ஸ் லெஃப்ட்ல எழுதணும், ப்ராடக்ட் ரைட்ல, ரியாக்ஷன் கண்டிஷன் இதுக்கு மேல போடணும். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். சீக்கிரமா போலாம், கவலைப்படாதீங்க. So photosynthesis reaction யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். photosynthesis reaction யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். previous years questions எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணு, நான் சொன்ன மாதிரி 2 hour பொறுமையா என்னை கவனி. அப்படி பொறுமையா கவனிக்க முடியலையா, இப்போ இந்த செஷனை விட்டு போயிரு. அதுக்கப்புறம் ரீப்ளே வந்து பார்த்து ஃபாஸ்டா பார்க்கலாம். நான் கோவத்தில் சொல்ல, நான் உன் நல்லது சொல்றேன். some people cannot be patient, right? they want fast. ஸோ அந்த மாதிரி நீ சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், வேகமா போங்க சார், வேகமா போங்க சார், வேகமா போங்க சார் அப்படி நீ சொன்னா, என்னோட சின்சியர் அட்வைஸ், ஐ எம் நாட் அப்செட், ஐ எம் டெல்லிங் யூ, ஆஃப்டர் த செஷன் யூ கேன் வாட்ச் த ரீப்ளே. பிகாஸ் ரீப்ளேல நீ 1.5x ஸ்பீட் 2x ஸ்பீட்ல பார்க்கலாம், அது உன்னோட இஷ்டம். ஆனா இங்க இருந்தினா 2 hours. ஓகேவா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. What is the formula? What is the reaction for photosynthesis? சொல்லுங்க பாப்போம். So what are the reactants? The reactants are carbon dioxide and water. இல்லையா? photosynthesis நடக்கிறதுக்கு carbon dioxide and water are ரொம்ப important. ஏன்னா அதான் raw materials. And it happens எப்போ? In the presence of sunlight. Background பாத்தியா? இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்தா நல்லா இருக்கும்ல.
எல்லா ஆன்சர்லயும் பேக்ரவுண்ட் இமேஜ்ல ஹிண்ட் தந்தா வேற லெவலா இருக்காது, எல்லாரும் சென்டம் போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அழகா பேக்ரவுண்ட்ல பாரு, சன்லைட் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. ஸோ இந்த presence of sunlight and chlorophyll it will give oxygen and என்னது, very good, glucose. Super பசங்களா. So carbon dioxide, water, carbon dioxide aqueous form, water liquid in the presence of sunlight and chlorophyll will give you C6H12O6 aqueous and oxygen. This is the process by which they produce energy. இல்லையா? எல்லாரும் கிளியரா பசங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை மக்கடிக்கணும். நான் எதெல்லாம் மக்கடிக்கணும்னு சொல்றேனோ ப்ளீஸ் மக்கடிச்சிரு. ஓகேவா? திஸ் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், யூ நீட் டு மெமரைஸ் திஸ். சரியா? இதை தெரிஞ்சுக்கோ. வெரி குட். ஸோ இப்போ முன்னாடி போலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் கோ. முன்னாடி போலாம் பசங்களா. இந்த question ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். ஃபாஸ்ட் எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். ஏ பசங்களா, CO2 கேஸ் வந்து இட் வில் டேக் இன்சைட். ஸோ நிறைய பேர் சொல்றாங்க CO2 கேஸா இருக்கும் சார். ஸோ இட் டேக்ஸ் இன்சைட் அண்ட் த ரியாக்ஷன் பிகின்ஸ் இன் aqueous ஸ்டேட். ஸோ கேஸா எழுதினா கூட இட்ஸ் ஓகே தான், பரவாயில்ல. ஓகே, இட்ஸ் நாட் ராங் டு ரைட் aqueous. சரியா? வெரி குட். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னையா? எல்லாரும் குயிக்கா சொல்லுங்க. ஃபாஸ்ட். In which of the following chemical equations the abbreviation represent the correct state of the reactants and products? A-வா, B-யா, C-யா, D-யா? பா எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க, வேற லெவல்யா. எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சி? ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் plus oxygen gas gives water. அதான் ரியாக்ஷன். ஓகே, hydrogen gas plus oxygen gas gives water. You are right. ஓகேவா? so how do we know which state வந்து you have to memorize only பசங்களா. ஏன்னா கெமிஸ்ட்ரியில experiments are done and that's how they have figured it out. so ஒன்னு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல புக்ல கொடுத்திருக்கத நம்பி மக்கடிக்கணும். புரியுதா? so second option is easier, so please try to remember it. நான் எந்தெந்த ரியாக்ஷன் சொல்றேனோ அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு ஸ்லைட்ஸ்ல யூஸ் பண்ண எல்லா ரியாக்ஷனுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த ஸ்லைடை கிளாஸ் முடிஞ்ச பிறகு அனுப்பி விடுறேன். எல்லாருமே இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்க எல்லா ரியாக்ஷனுமே நீங்க படிக்கணும். இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப ஃபன்னா இருக்கும், பிகாஸ் இட் ஹஸ் பீன் டிசைன் வெரி வெல். ஸோ உனக்கே படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நான் இந்த PDF கிளாஸ் முடிஞ்ச பிறகு அனுப்பி விடுறேன். சரியா? ஸோ முன்னாடி போலாம் பசங்களா. லெட்ஸ் கோ. அடுத்தது, how to balance a chemical equation. ஸோ பசங்களா இதை பேலன்ஸ் பண்ணி காமிங்க. பசங்களா இதை பேலன்ஸ் பண்ணி காமிங்க எல்லாரும் சீக்கிரமா. try to do it fast. what do you do? so முதல் எது அதிகமா இருக்கோ, which has more atoms, அதை first balance பண்ணு. so oxygen 4 இல்ல, so put 4 here. oxygen 4 இருக்குல்ல, so 4 போடு first. புரியுதா? so இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ? ஹைட்ரஜன் 8 இல்லையா? ஆக்சிஜன் இங்க 4 இருந்துச்சு, so அதை இங்க 4 ஆக்கணும்ல, ஏன்னா இது 1. so 4 ஆக்கணும்னா I have to multiply by 4. இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ? ஹைட்ரஜன் 8. so 8னா இங்க ஆல்ரெடி 2 இருக்கு, so I'll put 4. 4 into 2 is 8. கரெக்ட்டா? இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ்டா? இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ்டா? so இப்போ அயன் மட்டும் இருக்கு. அயன் 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, so I will put 3 iron, 3 Fe. சூப்பரா? did you all like it? ஈஸியா? so இப்படி தான் பேலன்ஸ் பண்ணும். பேலன்சிங் கஷ்டம் கிடையாது, பிராக்டிஸ் பண்ணு. ஒரு 20-30 ரியாக்ஷன் தான் உனக்கு இருக்குதே, ரொம்பலாம் ரியாக்ஷன் இல்லை, ரொம்ப வருத்தப்படாத. யூ ஹாவ் வெரி ஃபியூ ரியாக்ஷன்ஸ். அந்த 20-30 ரியாக்ஷனை ஒழுங்கா படி, பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. half an hour எடுக்கும். ஓகே, ஸோ யூ ப்ராக்டிஸ் தட், யூ வில் பி குட் இனஃப் ஃபார் தி எக்ஸாம். சரியா? முன்னாடி போலாமா? வெரி குட் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஆட்டம்ஸோட டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட நம்பர் ஆஃப்
ஆட்டம்ஸ் வந்து எழுதிக்கோ ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் புரியுதா ஸோ ரியாக்டன்ட் சைடில் எவ்வளோ இருக்கு ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்கு ஃபார் அயர்ன் ஃபார் ஹைட்ரோஜன் ஃபார் ஆக்சிஜன் அப்புறம் அதை பேஸ் பண்ணி நீ பேலன்ஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி ஸோ ஸ்டார்ட் பேலன்சிங் with the element that has maximum number of atoms with the compound that has maximum number of atoms so first இத பேலன்ஸ் பண்ணு ஏனா மீதி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் பெரிய ஆளு so பெரிய ஆளை first பேலன்ஸ் பண்ணு so that is what I also did இல்லையா so first I balanced oxygen எப்படி இங்க 4 இருக்கு இங்கேயும் நான் 4 கொண்டு வரணும் ஓகே அதுக்கு அப்புறம் தான் I balance what I balance hydrogen so oxygen முடிச்ச பிறகு hydrogen அதுக்கு அப்புறம் I balance நம்மளோட iron so இதான் நம்மளோட complete reaction பசங்களா எல்லாரும் ஹாப்பியா ஈஸியா இப்போ புரியுதா so shall we go forward ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்போதான் நம்ம சாப்டர் ஆரம்பிக்கிறோம் shall we go கம்ப்ளீட் பண்ணலாமா இந்த சாப்டர்ல இருந்து வர எல்லா क्वेश्चनயுமே நம்ம சேனல்ல பார்க்குற பசங்க எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனும் nobody should give up சரியா let's go forward முன்னாடி போலாம் பசங்களா types of chemical reaction what are the different types of chemical reaction சொல்லுங்க பாப்போம் கடன்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் நீங்க ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா then we shall complete it fast everybody please let me know quick what are the different types combination displacement double displacement decomposition very good வேற very good பசங்களா சூப்பர் யா combination decomposition displacement double displacement நீங்க எல்லாரும் விட்டது redox what is redox reduction and oxidation happening in the same reaction what is redox reduction and oxidation happening in the same reaction reduction na loss of oxygen or gain of hydrogen oxidation na gain of oxygen or loss of hydrogen சூப்பரா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் அந்த ரியாக்ஷன் வரப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணா படிக்க போறோம் இதான் அடுத்த 1 hour இது எல்லாமே கரைச்சி குடிக்க போறோம் அடுத்த 1 hourல நீங்க ரெடியா நான் கொடுக்கிற ரியாக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஏனா நான் ஏன் சுயமா யோசித்து வரல I have taken it from NCERT ல என்னென்னலாம் இருக்கோ அத நல்லா இமேजेस பிக்சர்ஸ் வச்சு உனக்கு பிடிக்கிறமா நான் பண்ணிருக்கேன் ஏனா அப்பதான் உனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் படிக்க சரியா so let's go forward so combination என்னது combinationனா 2-3 ரியாக்டன்ட்ஸ் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி சரியா so combination என்னது 2-3 ரியாக்டன்ட்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது when 2 or more substances react to form a single product that is called as combination reaction is that clear 2 or more products illa nanba 2 or more reactants 2 or more reactants react to form a single product that's called combination சரியா so அது எப்படி இருக்கும் இந்த டயகிராம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ சூப்பரா are you all clear முன்னாடி போலாமா பசங்களா are you all happy with this எல்லாரும் ஹாப்பினா போடியா சாட்ல ஒரு ஃபயர் if you are all happy with this put a fire in the chat and then we shall move forward போட்டு தாக்குங்க great so இப்போ நம்ம முன்னாடி போலாம் எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம் NCERT based எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம் காம்பினேஷனுக்கு நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் உள்ள போய் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லு பாப்போம் சாட்ல காம்பினேஷன் ரியாக்ஷன் NCERT based எக்ஸாம்பிள் ஏனா நமக்கு அதான் தேவை நமக்கு வேற எதுவும் தேவையில்லை புரியுதா C plus O2 gives CO2 சூப்பர் யா வேற லெவல் C plus O2 gives CO2 வேற என்ன Mg plus O2 gives MgO சூப்பர் கரெக்டா சொல்றீங்க so first one burning of coal carbon plus oxygen gas will give you carbon dioxide that is a very good example for combination ஏனா ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் கொடுக்குதுல அடுத்து formation of water இப்போ நம்ம படிச்சோம்ல சோ எல்லா ஸ்டேட்ஸோட ஞாபகம் வச்சுக்கோ நான் இன்னைக்கு கொடுத்த ஸ்லைட்ஸ்ல இருக்க எல்லா ரியாக்ஷனும் உன் மண்டையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லா ரியாக்ஷனும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் புரியுதா
2H2 plus O2 gives H2O. So இது என்னது? Formation of water. Hydrogen gas plus oxygen gas gives water. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு reactant give one product. So அதான் combination. ரெண்டு இல்ல மூணு reactant சேர்ந்து ஒரே ஒரு product கொடுக்குது பாத்தியா? அதுக்கு பேர் தான் combination. அடுத்தது என்னது? Quick lime. யாரோ கேட்டான், சார் quick limeனா என்ன சார்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சார். Quick limeனா என்ன? Slaked limeனா என்ன? Lime waterனா என்ன சார்? ஒண்ணுமே புரியல சார் எனக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் யூஸ் பண்றாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அந்த கன்ஃபியூஷனை முடிச்சிடலாமா? ஒரு 2 minutes என்கிட்ட கேட்குறீங்களா? ஓகே 2 சொல்லிட்டு 3 காமிக்கிறேன். எனிவே 2 to 3 minutes எல்லாரும் லிசன் பண்றீங்களா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஆரம்பிக்கலாமா? சார் பேலன்ஸ் ஆகல சார். பேலன்ஸ் ஆகலாம், நீ பண்ணிக்கோப்பா. ஓகேவா? சந்தோஷமா? ஹாப்பியா? பேலன்ஸ் ஆயிடுச்சா? ஸோ குவிக் லைம்னா கால்சியம் ஆக்சைடு, அவ்வளோதான். குவிக் லைம்னா CaO. இதுக்கு பேர் தான் ரெண்டு பேர் இருக்கு. ஒன்று லைம் வாட்டர், இன்னொன்று ஸ்லேக்கட் லைம். ஏன் சார் ரெண்டு பேரு? இது வந்து கொஞ்சம் மங்களா இருக்க செஷன், இது வந்து கொஞ்சம் மங்களா இருக்க சொல்யூஷன். ஓகே, இது வந்து கொஞ்சம் கிளியரா இருக்க சொல்யூஷன். அதை செட்டில் ஆக விட்டு தண்ணியில கொஞ்சம் அழுக்கெல்லாம் சேர்ந்தா செட்டில் ஆக விட்டினா கொஞ்சம் கிளியர் ஆகும்ல. ஸோ கொஞ்சம் கிளியராகி நிற்கிறது தான் லைம் வாட்டர். இது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னா கொஞ்சம் மங்களா இருக்கும் தெரியுமா? ஸோ மங்களா இருக்க சொல்யூஷன் தான் ஸ்லேக்கட் லைம், கொஞ்சம் கிளியரா இருக்க சொல்யூஷன் தான் லைம் வாட்டர். ஆனால் ரெண்டுமே இட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஹாப்பியா? வேற லெவலா? கிரேட் ஜாப் பசங்களா. ஸோ இப்போ இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏன்? ஏன்னா டூ ரியாக்டன்ஸ் ஆர் ரியாக்டிங் டு கிவ் ஒன் ப்ராடக்ட். டூ reactants are reacting to give one product. சூப்பரா? வேற லெவலா? முன்னாடி போலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ஹாப்பி? கிரேட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இது வந்து இட் ரிலீசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அப்படின்னா என்னது? என்னது அர்த்தம்? இது என்னது? திஸ் இஸ் a சீக்ரெட் வேர்ட், கோட் வேர்ட். சொல்லு பாப்போம். யார் நம்ம சேனல்ல ராக் ஸ்டார்ஸ்? வாட் இஸ் the சீக்ரெட் வேர்ட் ஃபார் திஸ்? இட் ரிலீசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். வெரி குட், வேற லெவல்யா. நம்ம பசங்களாம் கெத்து பண்ண போறாங்க. இட் இஸ் எக்ஸோதெர்மிக். இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். புரியுதா? எக்ஸோதெர்மிக் என்னது? ஹீட்டை வெளியே விடுறது. ஓகே, ஸோ எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வெளியே போறது. அப்புறம் இது கூட ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். ஏன்னா மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகே, ஸோ இது ஒரு சில்வர் ஒயிட் கலர் ரிப்பன். ஸோ மெக்னீசியம் ரிப்பனோட கலர் என்னது? சில்வரி ஒயிட். அதை ஆக்சிஜன்ல பர்ன் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால் கம்பஷன். தட்ஸ் கால் கம்பஷன். ஸோ மெக்னீசியம் ரிப்பன் burning or combusting in oxygen is also combination. It is also combination. Okay, wow? Are you all clear? So magnesium ribbon, when it burns oxygen, white powder is formed, and the white powder da magnesium oxide. Okay, wow? And the white powder da magnesium oxide. When it burns with a brilliant flame. It burns with a dazzling flame. Okay, முன்னாடி போலாமா? Are you all ready? Okay, so முன்னாடி போலாம் பசங்களா. I hope all of you are clear. Exothermic reaction. Exothermic reaction na heat வெளியே விடுறது. ஓகேவா? Whenever heat energy is given out during a reaction, then that reaction is a exothermic reaction. Are you all happy with that? Everybody clear? முன்னாடி போலாமா? So reactions in which பாத்தியா புகை வருது பார். இங்க பாத்தியா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. புகை வெளியே வருது. So சூட்ல புகை வெளியே வருது. So heat is given out. So that's an exothermic reaction. இங்க பாரு, இத வெளியே போட்டோனே bubbles வருது, புகை வருது. பயங்கரமா எக்ஸோதெர்மிக்கா இருக்கு. ஸோ ஹீட் வெளியே வரனால அதுக்கு பேரு
exothermic reaction. Correct? Are you all clear? Very good, very good. So reactions in which heat is released along with the formation of products is called as exothermic reaction. வேற level. Respiration is also exothermic. அதனால தான் உன் மூச்சு சூடா இருக்கும். யார் நோட்டீஸ் பண்ணிருக்கா? Have you noticed that? நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன். So உன்னோட மூச்சு will be hot, right? Because respiration is a exothermic process. It gives out heat. Very good பசங்களா. முன்னாடி போலாம்யா. So respiration வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? Respiration அப்படியே photosynthesis ஓட ரிவர்ஸ். அட ஆமா சார், photosynthesis-ஓட reverse தான் respiration. Okay? I hope all of you are clear. சூப்பரா பசங்களா. So இந்த carbon dioxide gaseous நீங்க போட்டுக்கலாம். It is not wrong. You can put gaseous. That is also correct. Okay வா? முன்னாடி போலாமா பசங்களா? Are you all clear? So பாத்தியா, respiration வந்து you utilize your energy plus oxygen. ஏனா உள்ள நீ ஆக்சிஜன் எடுக்கற, வெளியே விடுறது carbon dioxide and water, and energy is also given. So energy வெளியே வந்தா exothermic, energy product sideல வெளியே வந்தா exothermic. புரியுதா? Are you all clear? முன்னாடி போலாமா? எல்லாரும் ஹாப்பியா பசங்களா? Great. So இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க எல்லாரும். Please do it fast. Everybody please do it quickly. சீக்கிரமா பண்ணுங்க பசங்களா. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. வெரி குட். ஏனா இருக்குதுல ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்து, ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் கொண்டு வரது காம்பினேஷன். ஓகேவா? ரெண்டு இல்ல ரெண்டுக்கும் மேம்பட்ட ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் கொண்டு வரது தான் இட் இஸ் காம்பினேஷன். இல்லையா? ஆனா இங்க you have more than one product, அப்போ தப்பு. இங்கேயும் பாரு more than one product, அப்போ தப்பு. காம்பினேஷன்னா ஒரே ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கணும். காம்பினேஷன்னா ஒரே ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சூப்பரா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? முன்னாடி போலாமா? பிரவீன் குமார். எஸ் பிரவீன். ஐ வில் நாட் ஷவுட். சம்டைம்ஸ் ஐ கெட் எக்ஸைட்டட், பட் ஆனால் ட்ரை பண்றேன். ஐ வில் கண்ட்ரோல் அண்ட் டாக். டோன்ட் வரி. முன்னாடி போலாயா அடுத்த கேள்விக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சா? புரிஞ்சவெல்லாம் போடியா சாட்ல ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Everybody happy? Shall we proceed? பசங்களா போடிங்க சாட்ல. Great. Super யா. So அடுத்த கேள்வி. Which of the following is the correct observation when magnesium ribbon is burnt with oxygen? What is the correct observation? Correct observation என்னது? Very good. Magnesium ribbon burns with the brilliant white light. Correct? Answer is option C. எல்லாரும் செக் பண்ணீங்க. Brown powder தப்பு, white powder. Magnesium oxide is white in color. So இங்க பாரு white colorல தான் வரும் magnesium oxide, brown கிடையாது. So A is wrong. Okay, colorless gas which terms lime water milky, அது carbon dioxide. Carbon dioxide வெளியே வருமா? Magnesium is burning in oxygen. எங்கேருந்து carbon dioxide வரும்? ஏன் carbon dioxide? Colorless gas which turns lime water milky is carbon dioxide. So carbon dioxide இங்க எங்கேயுமே இல்ல. So B option தப்பு. இல்லையா? C option correct. D option is again wrong. Okay? D option is also wrong. இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இது வந்து சாம்பிள் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் இந்த மாதிரி போர்டு எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஓகே, முன்னாடி போலாம்யா. அடுத்தது. ஸோ இதான் அடுத்த கேள்வி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எவ்ரிபடி டூ இட் ஃபாஸ்ட். குவிக். சார் பிரேக் இல்லையா சார்? நோ பிரேக். வி ஹாவ் டு கோ ஃபாஸ்ட். போர்ஷனை முடிக்கணும்.
Very good. Answer என்னதுப்பா? A student while burning a magnesium ribbon in air collected the products in a wet watch glass. The new product obtained was. Answer என்னது? எல்லாம் தப்பு. எல்லாருமே தப்பு. CBSE னா சும்மாவா? They'll ask good question. Okay? எல்லாருமே தப்பு. Very few people have got it right. என்ன இங்க? You have a wet watch glass. So magnesium ஆக்சிஜனோட burn பண்ணா அது கரெக்ட், MgO தான். அதில் நான் தப்பே சொல்லி. ஆனா வெயிட் பண்ணு, வெட்டான வாட்ச் கிளாஸ்ல. ஸோ இந்த MgO நீ எதில் கலெக்ட் பண்ற? ஈரமான கிளாஸ்ல கலெக்ட் பண்றனால உனக்கு வரப்போறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. வேற லெவலா? மாஸ் கேள்வியா? வெரி குட் கொஸ்டின் கைஸ். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? ட்விஸ்ட் வேற லெவலா? ட்விஸ்ட் வேற லெவலா? எல்லாருமே மாட்டிருப்பீங்க. எவ்ரிபடி would have gone for option A. கவனி காட்டி. குட் கொஸ்டினா? ஓகே, முன்னாடி போலாம். அடுத்த கேள்விக்கு போலாம். The next question is over here. Everybody, decomposition reaction. Decomposition reaction என்னது? Decomposition reactionனா அப்படியே காம்பினேஷனோட ஆப்போசிட். காம்பினேஷனோட ஆப்போசிட். இங்க ஒரு ரியாக்டன்ட் will break down into 3 or 2 or more products. Opposite of combination தான் decomposition. Decomposition என்னது? ஒரு reactant will break down into 2 or more products. One reactant decomposing or breaking down into 2 or more products. Correcta? Are you all clear? Very good. Super. So ada decomposition reaction definition. A reaction in which a single reactant breaks down into more than one product is called as decomposition. Reaction answer solunga paapom. Examples. So Harish, very good Harish, correct. Decomposition na ஒரு single reactant will break down, will decompose into one or more products. Okay, more than one products. அதான் decomposition reaction. சூப்பரா? எக்ஸாம்பிள் என்னது? heating of calcium carbonate, heating of lead nitrate, heating of வேற என்னது? heating of FeSO4. Very good, very good. வேற level யா. So heating of calcium carbonate, இதான் limestone. யாரோ கேட்டாங்கல்ல, சார் limestone என்னது சார்? calcium carbonate. Okay. Okay, so calcium carbonate, limestone, if you heat it you will get quicklime plus carbon dioxide. Okay வா? Are you happy? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? Great. இது ஏன் decomposition reaction? ஏனா ஒரு reactant is breaking down into 2 or more products. So ஒரே ஒரு reactant is breaking down into 2 or more products. அதுக்கு பேர் தான் decomposition reaction. ஓகேவா? So இப்போ எப்படி இது உடையுது? இது எப்படி உடையுது பாத்தீனா, I am supplying heat. நான் heat கொடுக்கிறேன். So heat கொடுத்து உடைக்கிறனால அதுக்கு பேரு thermal decomposition. heat கொடுத்து உடைச்சினா அதுக்கு பேரு thermal decomposition. சூப்பரா? So this is an example of thermal decomposition. I hope you are all clear. So shall we move forward? Yep. Sir, எப்படி சார் இந்த reaction? அது கேட்க கூடாது. These are all experiments. Chemistry reaction எல்லாம் experiments மூலமா தான வருது. So experiments மூலமா கண்டுபிடிச்ச reactions we are learning. So please remember these reactions. இதெல்லாம் எக்ஸாம்க்கு ரொம்ப important. Okay, let's go forward. அடுத்தது decomposition of ferrous sulfate. So பசங்களா, இதெல்லாம் ரொம்ப நல்ல reactions யா. இத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். So please remember this. Spend some time. நான் இந்த PDF நான் உங்களுக்கு அனுப்புறேன். Please spend some time, go through this and understand it. சரியா? So ferrous sulfate, FeSO4 solid, when you supply heat, ஒரே ஒரு reactant heat கொடுத்தினா
எவ்வளோ ப்ராடக்ட்ஸாக உடையுது? 3 ப்ராடக்ட்ஸாக உடையுது. So one reactant breaking down into 2 or more products is called decomposition reaction. So இது வந்து என்ன கலர்? இது வந்து green கலரா இருக்கும், இது brown கலரா இருக்கும். So this changes color. இந்த reaction நடக்கிறப்போ green color of ferrous sulfate will become brown color due to ferric oxide. Okay, இது brown color, இது green color. So color மாற்றம் ஏற்படும் எப்போ? heat கொடுக்கிறப்போ. So இது கூட example of thermal decomposition. So இது கூட example of thermal decomposition. சூப்பரா? So shall we move forward? Okay, வேற என்ன வரும் பாத்தீங்கன்னா, you have the characteristic odor of burning sulfur. So அது வந்து கொஞ்சம் pungent smell இருக்கும். So அதான், it is because of sulfur dioxide, sulfur trioxide. You have the smell of burning sulfur along with this green to brown color change. சரியா? So இதெல்லாம் தான் the identification of chemical reaction. Change in temperature, change in color, change in smell, correctா? Change in state. So அதெல்லாம் தான் indicators of chemical reaction. நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல, அதெல்லாம் நடக்குது பாருங்க. புரியுதா? So shall we move forward? அடுத்தது decomposition of lead nitrate. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா. ப்ளீஸ் மேக் a note of it. lead nitrate வந்து it is white in color. So white color will become என்னது? what color? yellowish or reddish brown. என்ன கலர் சொல்லுங்க பாப்போம்? white color of lead nitrate will become reddish brown fumes because of NO2 gas evolution. சரியா? because of reddish brown gas which is NO2 gas evolution. சரியா? so இந்த ரியாக்ஷன்ல எது ஃபேமஸ்? இது வந்து decomposition reaction. என்ன decomposition? thermal decomposition. ஏன் thermal? ஏன்னா ஹீட் கொடுக்குற. ஓகேவா? so இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் எதனால? நைட்ரோஜன் டை ஆக்சைடுனால. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? எஸ், lead oxide yellow, இது white, lead nitrate is white. சரியா பசங்களா? I hope all of you are clear. Let's go forward. அடுத்தது electrolysis of water. இது வந்து என்னது? It is also decomposition. ஏனா ஒரு reactant is breaking down into 2 products. ஒரு reactant 2 ப்ராடக்ட்டா உடைஞ்சா அதுக்கு பேரு decomposition. So இது electricity யூஸ் பண்ணி break பண்றது, அதுக்கு தான் பேர் electrolysis. சரியா? So இந்த reaction ஞாபகம் வச்சுக்கோங்க. Water breaks down into hydrogen gas and oxygen gas. புரியுதா? Very good. Super யா. அடுத்தது decomposition of silver chloride. இதுக்கு பேரு photolysis. இதுக்கு பேரு decomposition of silver chloride க்கு பேரு it is photolysis. ஏன் photolysis? ஏனா photoனா light, sunlight. photoனா light. So இங்க நம்ம sunlight யூஸ் பண்ணி இந்த AgCl silver chloride உடைக்கிறோம். So silver chloride எதனால உடைக்குது? sunlightனால. So sunlightனால இது உடைறனால இதுக்கு பேரு photolysis. So silver chloride is what color? Silver chloride is what color? சொல்லுங்க பாப்போம். white it will turn gray. white ல இருந்து it will turn gray. ஏன் gray ஆயிரும்? ஏன் gray ஆயிரும் பாத்தீனா it will break down into silver and chlorine gas. So white ல இருந்து it will become gray. So இதான் silver chloride and it forms silver metal. அடுத்தது silver bromide கூட இதே ரியாக்ஷன் தான். AgBr திருப்பியும் photolysis. photolysisனா in the presence of sunlight AgBr will break down into silver and bromine gas. So இது white color, இது silver gray color. So white to gray. So color change வந்து white to gray. இதுதான் நம்ம photographyல யூஸ் பண்ணுவோம், black and white photography. இதுதான் நம்ம black and white photographyல யூஸ் பண்ணுவோம். புரியுதா? Are you all clear? So நம்ம என்ன பார்த்திருக்கோம்? photolysis பார்த்திருக்கோம், sunlight வச்சு break பண்றது, electrolytic decomposition current யூஸ் பண்ணி break பண்றது, அப்புறம் heat யூஸ் பண்ணி. So there are 3 kinds of decomposition. என்னது? using heat,
using electricity, using light. Heat use பண்ணா thermal, current use பண்ணா electrolytic, photo use பண்ணா photolysis, light use பண்ணா photolysis. புரியுதா? இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Let's go forward. So, what form of energy is causing these decomposition reactions? சொல்லுங்க பாப்போம். Everybody, please. எல்லாரும் சீக்கிரமா முடிங்க. Are you all clear? பசங்களா, இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா. I want you to be quick. ஆன்சர் என்னது? What form of energy is causing? Heat energy, current, light. Okay? Heat, current and light. So, decomposition reaction எதனால நடக்குது? Heat கொடுக்கணும், இல்ல light கொடுக்கணும், இல்ல electricity கொடுக்கணும். இந்த மாதிரி எனர்ஜி கொடுத்தாதான் ரியாக்ஷன் நடக்குது. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு பேரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு பேரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். என்னது? எனர்ஜி கொடுத்தாதான் ரியாக்ஷன் நடக்குமா? அந்த மாதிரி எனர்ஜி கொடுத்தாதான் ரியாக்ஷன் நடக்குதுன்னு இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். ஸோ எக்ஸோதெர்மிக்கும் எண்டோதெர்மிக்கும் என்ன வித்தியாசம்? எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்றது, எண்டோதெர்மிக்னா ஹீட்டை வாங்கிட்டு ரியாக்ஷன் நடக்கிறது. ஸோ எண்டோதெர்மிக்னா யூ கிவ் எனர்ஜி டு த சிஸ்டம், எக்ஸோதெர்மிக்னா சிஸ்டம்லேருந்து வெளியே எனர்ஜி போகும். ஓகே, ஸோ எனர்ஜி வெளியே போகிறது எக்ஸோதெர்மிக், எனர்ஜி உள்ளே எடுத்துக்கிறது இஸ் எண்டோதெர்மிக். ஓகே, ஸோ ரிலீசிங் ஹீட் டு த சரௌண்டிங்ஸ் இஸ் எக்ஸோதெர்மிக். சிஸ்டம்லேருந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறது எக்ஸோதெர்மிக். ஆனால் வெளியேந்து உள்ள வாங்கிக்கிறது எண்டோதெர்மிக். எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியே. எண்டோனா உள்ள வாங்கிக்கிறது ஹீட்டை, எக்ஸோனா வெளியே விடுறது. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர். இப்போ சால்வ் பண்ணுங்க கேள்விகள். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. முடிச்சிடலாம். 10:30 10:20 குள்ள முடிச்சிடலாம். ஆன்சர் என்னது? A is true but R is false. Very good. Light provides energy for exothermic. Providing energy na endothermic la. எப்படி exothermic இருக்கும்? So exothermic is wrong. So reason is wrong. First, silver bromide decomposition is used in black and white photography. ஆமா. ஏன்னா silver bromide is white in color. It changes to silver and bromine gas. Silver is gonna be gray in color. So white to gray change. அதுதான் black and white photography ல யூஸ் பண்றோம். So assertion is correct, reason is false. சூப்பரா? Very good. அடுத்த கேள்வி. Please let me know guys, quick. Very good. Quick. Answer என்னது? Electrolysis of water is a decomposition reaction. That is true. So the ratio is 2:1. Very good. ஏன்னா water electrolyze பண்றப்போ waterக்கு நம்ம current கொடுப்போம். waterக்கு current கொடுத்தா it will break into hydrogen gas and oxygen gas. What is the molar ratio? 2:1. இங்க 1, இங்க 2. So hydrogen gas to oxygen gas 2:1 ratio. ஓகே, அடுத்த கேள்வி. குயிக்கா பாத்தியா? போர்டு எக்ஸாம் கேள்வி, டப்பா கேள்வி. ஈஸியா நீங்களாம் சால்வ் பண்ணலாம். ஸோ பி கான்ஃபிடென்ட், யூ கைஸ் வில் டூ வெல். எல்லாரும் நல்லா பண்ணுவீங்க. முன்னாடி போலாமா?
ஆன்சர் என்னது? brown fumes of nitrogen gas. Very good. ஏனா இதான் ரியாக்ஷன். lead nitrate heat. இந்த triangle symbol வந்து heat. இந்த triangle symbol வந்து heat energy. lead nitrate heat பண்ணினா lead oxide plus 4NO2 plus O2. இந்த NO2 nitrogen dioxide தான் நம்மளோட brown fumes. புரியுதா? Are you all clear? So answer option A. Yellow fumes கிடையாது, brown, reddish brown. புரியுதா? Are you all happy? Very good. இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. அடுத்தது என்னது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். Everybody please be quick. சீக்கிரம் கடகடன் சால்வ் பண்ணுங்க. Very good. Hot water exo or endo பசங்களா ஒரு ரியாக்ஷன் தான் நான் வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா சொல்ல முடியும். ஒரு காம்பவுண்ட் வச்சு சொல்ல முடியாது. சரியா? So give me a reaction then I will tell you. So பசங்களா ஆன்சர் என்னதுங்க? Dilution of sulfuric acid exothermic. ஏனா ஆசிட் தண்ணில மெதுவா ஊத்துவீல, that's how you dilute. எப்படி dilute பண்ணுவ? You should pour acid to water, not water to acid. Water to acid na blast தான். ஓகேவா? You should pour acid to water little by little with constant stirring. ஏன்? ஏனா exothermic. So first one exothermic. Second one sublimation என்னது? Sublimation na ஐஸ்ல இருந்து டைரக்ட்டா கேஸ் ஆவறது. Sublimation na ஐஸ்ல இருந்து டைரக்ட்டா கேஸ் ஆவறது. ஐஸ்ல இருந்து கேஸ் ஆவணும்னா you have to take heat. ஐஸ் வந்து சூட்டை எடுத்துக்கிட்டு கேஸா மாறிடும். எது எக்ஸாம்பிள்? கற்பூரம் தானே? கரெக்டா? camphor is an example of sublimation. dry ice பாத்தீங்கன்னா it will absorb heat and become gas. So sublimation is endothermic. So 2 is correct. 2 கண்டிப்பா correct. ஏனா sublimation is endothermic. அடுத்தது condensation of water vapor. condensation என்னது? vapor gas will become liquid. நம்ம வீட்ல இட்லி செய்யறப்போ அந்த இட்லி குக்கரோட மேல தண்ணி தேங்கி நிக்கும்ல, எப்படி? the vapor steam will condense to form droplets of water. கரெக்ட்டா? so steam is gas is becoming liquid. gas liquid ஆகணும்னா it should release energy. gas liquid ஆகணும்னா gas வந்து எனர்ஜி வெளியே விட்டுட்டு லிக்விடா மாறும். ஏனா liquid is lesser energetic than gas இல்லையா? so that is also exothermic. so first one third one exothermic, second one fourth one endothermic. so அதான் answer is option D. சார் எப்படி சார் dissolution of ammonium chloride எப்படி சார் இது endothermic? ஏனா ammonium chloride waterல போட்டினா it will become NH4 plus Cl minus. so இப்படி dissociate ஆறப்போ தண்ணியோட டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா? தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி குறையும்? ஏனா இது சூட்டை இழுத்துக்குது. இது நடக்கிறப்போ this will absorb heat, so the water temperature will reduce. அப்போ இது endothermic. புரியுதா? Are you all clear? Answer is option D. புரியுதா பசங்களா? இதான் ரீசனிங். ப்ளீஸ் மேக் a note of it. நான் இந்த PDF ஷேர் பண்றேன், கவலைப்படாதீங்க. நான் இந்த PDF உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். டோன்ட் வரி. ஆஃப்டர் த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? வெரி குட். முன்னாடி போலாம்யா. அடுத்த கேள்வி. சீக்கிரம் பசங்களா. ferrous sulfate crystals are heated in a dry boiling tube. ferrous sulfate crystals are heated in a dry boiling tube. என்ன ஆகும்? heat பண்ண now you will form ferric oxide. அப்புறம் what else do you have? NO2 NO2 லாம் வராது, சாரி, SO2 and SO3. lead nitrate எக்ஸாம்பிளே மைண்ட்ல இருக்கு இல்லையா? are you all correct? எல்லாரும் ஓகேவா பசங்களா?
Everybody clear? So answer another. The green color of this becomes reddish brown. Correct? So that's observation. Rendaவது observation, burning smell of sulfur. Okay. என்ன ரெண்டு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் green color of ferrous sulfate will become reddish brown. ரெண்டாவது சேஞ்ச் burning smell of sulfur வருமா. So இதான் ரெண்டு observations. What is the type of reaction? Decomposition. ஏன்னா ஒரு reactant is breaking down into 3 products. So it is a decomposition reaction. புரியுதா? Fe2O3, I'm sorry பசங்களா. Fe2O3 is ferric oxide. Yes. I'm sorry, Fe2O3. Fe3O4 is different. Fe3O4 வந்து it is a mixture of ferric and ferrous oxide. அது நம்ம later on படிப்போம் 11th and 12th ல. இப்போ அது தேவையில்லை. இப்போ வந்து it is Fe2O3. ஓகேவா? Great. So இது பாத்தீங்கன்னா it is reddish brown. Okay. And இது பாத்தீங்கன்னா it is green in color. சரியா? Are you all happy? Very good. So இது ஒரு observation. ரெண்டாவது observation, pungent smelling or burning smell of sulfur will come. Decomposition reaction. Write balanced reaction. Balanced reaction இப்படி இருக்கும். Please write it down, everybody. Okay, please write it down. Sir, Fe3O4 க்கும் Fe2O3 க்கும் confuse ஆகுது sir. I also agree. நானே confuse ஆயிட்டேன். இப்போ அப்படிதான் எழுதுனேன். ஸோ அதான் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சி நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணு சொன்னே, என்ன சார் நீங்களே அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஐஐடிலலாம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணியா படிச்சிங்க? சி பசங்களா, இதெல்லாம் நீ எப்படி படிப்ப மனப்பாடம் பண்ணாட்டி? சி தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எப்படி வந்துச்சு இந்த ரியாக்ஷன்? நீ யோசித்து கண்டுபிடிச்சிருவியா? These are all experiments which were done by scientists in lab. ஓன்ட்டு லேப் இருக்கா? So obviously you have to remember it. Okay, so please make sure you write it down and remember it. That's the best way. Okay, ஒரு 10-20 தடவை எழுதி பாரு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஏன்னா மொத்தமாகவே ஒரு 30-40 ரியாக்ஷன் தான் இருக்கும். How many reactions I showed you today? I showed you some 10-15 reactions. இந்த மொத்த சாப்டர்லேயே 20 ரியாக்ஷன் தான். அந்த 20 ரியாக்ஷன் ஒரு 10-20 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா you will definitely remember it. சரியா? ஸோ முன்னாடி போகலாம் பசங்களா, let's go. அடுத்த கேள்வி, please try to solve it. Quick. எல்லாரும் சீக்கிரமா சால்வ் பண்ணீங்க. கடன்னு. Decomposition reactions require energy either in the form of heat or light, electricity for breaking down the reactants. Write one equation for each. So heat க்கு இதான் example, light க்கு இதான் example, electricity க்கு இதான் example. So இந்த 6 reactionுமே you should know with balancing with states. 6 reactionுமே with balancing with states you should know. This is thermal decomposition, this is photolysis, photo decomposition, இது electrolytic decomposition or electrolysis. சூப்பரா? So ஆறுமே நான் ஒரே இடத்துல கொடுத்துட்டேன், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? Are you all clear? Very good பசங்களா, சூப்பர்யா. ஸோ இப்போ முன்னாடி போலாம். அடுத்தது displacement reaction. Displacement reaction என்னது? When one very strong boy comes and kicks out another weak metal out of its salt solution. When a very reactive metal comes and kicks a weaker metal out of its salt solution, that is called displacement reaction. Okay, a more reactive element displaces a less reactive element from its compound. அதுக்கு பேர் தான் displacement reaction. So for example, best example நான் கொடுக்கிறது வந்து Fe plus CuSO4. இதான் best example. ஏன்னா copper is less reactive than iron. Iron வந்து powerful. Iron will displace copper, so it will form FeSO4 plus Cu.
ஓகேவா எல்லாரும் ஹாப்பியா so இது blue color and இது green color so the blue color of copper sulfate will change to green color of ferrous sulfate ஓகேவா are you all clear பசங்களா முன்னாடி போலாமா எல்லாரும் ஹாப்பியா okay let's go so displacement na this is more reactive C is more reactive than A so C வந்து A தூக்கி அடிச்சிட்டு B கூட சேர்ந்துரும் so அதுக்கு பேர் தான் displacement so C will come inside kick A out of its compound so that is called as displacement reaction புரியுதா are you all happy முன்னாடி போலாமா very good so இப்போ sir how do I know which is more reactive than the other sir எது எதை தூக்கி அடிக்கும் sir which will displace what how do I know that சொல்லுங்க பாப்போம் how do you know that please let me know reactivity series very good பசங்களா so reactivity series ரொம்ப முக்கியம் so இதுல மேல இருக்குது most reactive கீழ இருக்குது least reactive okay so இந்த லிஸ்ட்ல மேல இருந்தா it will displace அதுக்கு கீழ இருக்குது okay so இந்த லிஸ்ட் வந்து நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்திருந்தேன் தமிழ்ல அது வந்து நம்ம சேனல்ல இருக்கும் ஒரு ஷார்ட்டா யூடியூப் ஷார்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட் போய் பாருங்க பிடிச்சிருந்தா அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா you can use this please stop calling me a zebra I like her calling me sweet guy please potassium stop sodium calling calcium me magnesium aluminum zebra zinc I iron like lead her hydrogen calling copper me mercury sweet silver G guy is gold okay சூப்பரா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா நான் தமிழ்ல வேற சொல்லி கொடுத்தேன் சோ தமிழ்ல கூட இருக்கு அத போய் செக் பண்ணுங்க அந்த ஷார்ட்ட I hope you are all clear so shall we move forward great super பசங்களா reactivity series இவ்ளோ போதும் இது தெரிஞ்சா போதும் so இப்போ ரெண்டு கொடுத்தாங்கனா let's say they give you magnesium and lead so magnesium will displace lead out of its salt but lead cannot displace magnesium out of its salt so இப்போ இப்படி இருந்துச்சுனா lead plus magnesium sulfate இந்த ரியாக்ஷன் நடக்குமா nothing will happen ஏன் ஏனா lead is weak magnesium is strong so lead ஆல magnesium தூக்க முடியாது ஆனா இதுவே இப்படி இருந்துச்சுனா this reaction will happen correctா are you all clear ஏனா magnesium is more reactive than lead are you all happy புரியுதா so இங்க ஒண்ணுமே நடக்காது ஆனா இங்க it will displace ஏனா magnesium lead ஓட மேல இருக்கு so மேல இருக்குது கீழ இருக்குத displace பண்ணும் ஆனா கீழ இருக்குது மேல இருக்குத displace பண்ணாது சூப்பரா are you all happy வேற லெவலா பசங்களா great so இப்போ நாம முன்னாடி போலாம் please try to solve it so இதான் best example iron நெய்ல copper sulfate solutionல போட்டா iron will displace copper from its salt solution and it will form FeSO4 so அதான் blue colorல இருந்த copper sulfate will now become green color FeSO4 சூப்பரா எல்லாருக்கும் புரிஞ்சா ஏனா iron வந்து மேல இருக்கு copper கீழ இருக்கு மேல இருக்குது கீழ இருக்கத டிஸ்ப்ளேஸ் பண்ணும் ஆனா கீழ இருக்குது மேல இருக்கத டிஸ்ப்ளேஸ் பண்ணாது சரியா are you all happy okay let's go இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க பசங்களா everybody try to do it fast are you all done very good so copper coin in ferrous sulfate so நம்ம என்ன பண்றோம்
ஒரு காப்பர் காயினை ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போடுறோம். இப்போ ஏதாச்சும் நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா this is more reactive. So ferrous sulfate is more reactive. So copper போய் displace பண்ணுமா? பண்ணாது. Don't say that. Copper போய் displace பண்ண முடியாது. So answer is remains green. இது green color. அப்படியே remains green தான். ஒண்ணுமே நடக்காது. சரியா? அடுத்த கேள்வி is based on double displacement. Double displacement என்னது? There will be exchange of ions between two reactants. There will be exchange of ions. The reaction in which there is exchange of ions between the reactants are called as double displacement reactions. சரியா? So இதுக்கு இன்னொரு பேர் என்னது? Precipitation reaction. ஏன்னா double displacement reactions will sometimes lead to precipitate formation. Precipitate na insoluble salt it will stay at the top. Precipitate பார்த்திருப்பீங்களா chemistry labல. So அதுக்கு பேர் தான் precipitate சொல்லுவாங்க. So double displacement reaction generally it forms precipitate. So it is also called as precipitation reaction. சரியா? So எப்படி இருக்கும்? AB plus CD will form AD plus BC. So exchange of ions. பாத்தியா? So அங்கேந்து D இங்க வருது, இங்கேந்து B அங்க போகுது. So exchange of ions are taking place. So it is called double displacement. So best example இதான். The best example for double displacement is this reaction. Please make a note of it. என்னது? Sodium sulfate plus barium chloride. என்ன ஆகும்? The exchange of ions will happen. அதாவது sulfate ion இங்க போயிரும், chloride ion இங்க வந்துரும். So sodium chloride plus barium sulfate it will form. So இந்த ion அங்க போகுது, அங்க இருக்க ion இங்க வருது. So sodium chloride plus barium sulfate அப்படி ஃபார்ம் ஆகும். barium sulfate வந்து insoluble salt, அதான் white precipitate. So white precipitate மேல தேங்கி நிக்கும். So மேல தேங்கி நிக்கிறதுக்கு பேர் தான் precipitate. அதனால தான் இதுக்கு பேரு precipitation reaction கூட சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேரு precipitation reaction கூட சொல்லுவாங்க. Are you all happy? Everybody clear? சூப்பரா பசங்களா? எல்லாரும் ஹாப்பியா? முன்னாடி போலாமா? Great job பசங்களா, வேற லெவல்யா. So அடுத்த எக்ஸாம்பிள் is lead nitrate plus potassium iodide. So nitrate அந்த ion அங்க போகும், iodide அந்த ion இங்க வரும். So it will form lead iodide potassium nitrate. So KNO3 PbI2. So lead iodide and potassium nitrate form ஆகும். ஓகேவா? So lead iodide is yellowish precipitate. பாத்தியா தேங்கி நிக்குது. So இதுக்கு பேர் தான் precipitate. என்ன கலர்? yellow color. So lead iodide is a yellow color precipitate. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? Shall we go forward? Very good. சூப்பரோ சூப்பர். So பசங்களா கேள்வி பதில் சொல்லுங்க. சீக்கிரம். Fast. Everybody please be quick. So என்ன answer? Double displacement reaction. Only 2. Very good. வேற லெவல் பசங்களா. ஏன்னா இங்க sulfate is exchanging with chloride. So sulfate barium க்கு போகுது, chloride sodium க்கு வருது. So it forms sodium chloride plus barium sulfate. இது displacement. இது combination. இது combustion. So this is combustion, combination, displacement. புரியுதா? எக்ஸ்ட்ராவா கத்து தரேன், தெரிஞ்சுக்கோ. இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், காம்பினேஷன், கம்பஷன். சரியா? முன்னாடி போலாம். அடுத்த கேள்வி, ப்ளீஸ் சால்வ் இட். எவ்ரிபடி பி குவிக், சீக்கிரம்யா. இன்னும் எவ்வளவு நேரம் சார்? இன்னும் 20 minutes பசங்களா, முடிச்சிடலாம்.
ஃபாஸ்டா முடிச்சலாம் 20 minutes தான் we will complete this chapter productive-ஆ இருந்துச்சா சந்தோஷமா did you all like it almost முக்காவாசி சாப்டர் முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல நிறைய பேர் எக்ஸாம்லலாம் இந்த கேள்வியெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல ஐ ஹோப் நவ் யூ ஆர் ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யா நிறையா பேருக்கு ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரியலைஸ் இட் நீங்கள் மேபி எக்ஸாம் எழுதிட்டு வந்து தேங்க் பண்ணுவீங்க ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் செஷன் அதான் என்னால் முடியலனா கூட ஐ ட்ரை டு கம்ப்ளீட் இட் ஓகே ஓகே சூப்பர் ஸோ ஆன்சர் என்னது ஆன்சர் இஸ் 2 and 4 யார் டி சொன்னா யாரெல்லாம் டி ஆப்ஷன் சொன்னீங்களோ கரெக்ட் ஏன்னா பேரியம் குளோரைட் sodium's ammonium sulfate so barium chloride and ammonium sulfate வந்து it is double displacement so it is also called as precipitation reaction ஏன்னா it will form barium sulfate எப்படி இருக்கும் இந்த reaction எழுதுனீங்கன்னா barium chloride reacts with ammonium sulfate இல்லையா so to give what it will give barium sulfate plus 2NH4Cl so இதான் reaction so இப்ப barium sulfate வந்து it is a precipitate இல்லையா white color precipitate படிச்சோம்ல so அதனால தான் it is called as precipitation reaction also double displacement reaction ஓகேவா are you all clear முன்னாடி போலாம்யா okay so இங்க sodium கொடுத்திருக்காங்க it is supposed to be ammoniumனா NH4+ ஓகேவா so அடுத்த கேள்வி பசங்களா everybody try to be fast come on guys come on quick barium precipitate கிடையாது யார் அது barium is not precipitate barium sulfate is the precipitate tell it fully don't tell element புரியுதா முன்னாடி போலாமா are you all happy answer என்னது option D very good என்னது hydrogen sulfide H2S plus copper sulfate CuSO4 gives CuS plus sulfuric acid என்ன நடக்குது இது இங்க போகுது இது இங்க வருது கரெக்ட்டா so sulfate goes to this sulfide comes here so it is double displacement ஏனா exchange of ions is double displacement that's the answer super so precipitate form ஆகுதுல so you can also call it precipitation ஆனா precipitation அவன் கொடுக்கல so option D தான் சரியான பதில் did you all like it was it வேற level எல்லாரும் ஹாப்பியா great அடுத்த கேள்வி பசங்களா please try to solve it next question எவ்வளவு repeated பாரு எவ்வளவு repeated 2019 2020 வருஷம் இதே தான் கேக்குறாங்க so please solve it everybody do it fast guys come on be quick write the name and color of the compound precipitated so lead nitrate is PbNO3 twice plus what do you have potassium iodide will give you lead iodide plus twice KNO3 okay so what is the precipitate is lead iodide இதான் precipitate lead yellowish precipitate okay and write the balanced reaction எழுதியாச்சு இதான் balanced reaction what type of reaction is this is double displacement or precipitation reaction double displacement or precipitation reaction ஓகேவா முன்னாடி போலாமா எல்லாரும் ஹாப்பியா okay great அடுத்த question solve பண்ணுங்க fast
Okay, are you all done? So translate this to a balanced chemical reaction. So barium chloride is BaCl2 plus aluminum sulfate Al2SO4 thrice will give aluminum chloride AlCl3 plus barium sulfate BaSO4. So you put 3 times this and 2 times this and 3 times this. That's your balanced chemical reaction. Okay va? Are you all happy? So idan balanced chemical reaction. Eppadi balance panna? Chlorine is 3, aluminum is 2. So 2 aluminum na 2 panna. Appo chlorine 6 aicha. So chlorine 6 na inga 3 podnu. So appo barium 3, sulfate 3 irukku. So adan 3BaSO4. That is how you solve it. I hope all of you liked it. So idan balanced reaction pasangla. Ipdi dhaan neenga solve pannu. I hope you enjoyed it. Adutha kelvi, please try to solve it. Next kelvi, pasangla seekirom. What is observed when sodium sulfate is added to barium chloride? White precipitate is formed. What reaction is this? Double displacement. Write the chemical equation. Sodium sulfate Na2SO4 is added to barium chloride BaCl2 will give barium sulfate white precipitate plus 2 NaCl. Okay va? Ida answer pasangla. I hope you all enjoyed it. Para level ah? Great. In a reaction, double displacement. Okay, that's about it. Next one, which of the following types of reactions are these? So model one in a reaction. Solunga papu. Model one in a reaction. I want type of reaction. Nalume. Solunga seekirama. Nalume answer panunga. Quicka. Nalume answer panunga pasangla. I will give you 2 minutes time. Everybody be quick. I want you to be fast. Tapu answer பண்ணுங்க முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். We are almost done. Almost முடிய போகுது chapter. Answer என்னது? Answer is very good. First one double displacement. Second one combination. Third one thermal decomposition. Fourth one displacement. வேற லெவலா? யாரெல்லாம் full mark? Full mark வாங்கணும்னா chatல ஒரு fire போடு. இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கயா. Whoever got it correct, smash the like button and put a fire in the chat. Very good pasangla. Great job. Super oh super. Fantastic. Next one. இந்த கேள்விக்கு பதில் என்னது? What is the answer for this question? Come on, boys and girls. In the kelvik badil option D. Ena it is a double displacement reaction. Enna nadakum? Exchange of ions take place. That's correct. Atoms kadiyadu, ions. Precipitate is formed. Yes, that's why adukku peru precipitation reaction. Insoluble salt is produced. Ama. Okay va? Are you all happy? Very good. So option D da sariyana badil. I hope you liked it. Now kadasi topic, redox reaction. Redox nanadu reduction and oxidation occurring at the same time. Okay, so oxidation na gaining oxygen or losing hydrogen. Okay, oxidation nanadu gaining oxygen or losing hydrogen. If a substance gains oxygen, it is oxidized. If a substance loses hydrogen, it is also oxidized. Appa reduced nanadu, if a substance loses oxygen or gains hydrogen, it is called reduced. Okay, so ipa oxidation reduction rendume ore reaction la nadanda
அந்த ரியாக்ஷனுக்கு பேரு redox reaction. Oxidation reaction and reduction reaction ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன்ல நடந்தா அதுக்கு பேர் தான் redox reaction. புரியுதா? Did you all like it? Very good. Super. So இங்க பாத்தீங்கன்னா this is an example of oxidation. ஏன்னா copper is oxidized to copper oxide. So இது என்ன example? இது oxidation example. So copper brown color இருக்கும். If I heat it, it will become black color copper oxide. Brown colorல இருக்க copper சூடு பண்ணா in the presence of oxygen, it will become black. So that is copper oxide. Okay வா? எல்லாரும் clear-ஆ? Very good. So இப்போ இந்த copper oxide hydrogen gas வச்சு heat பண்ணா it will again become copper. So you can reverse it. இந்த copper oxide black-ஆ இருக்குல்ல அதுல hydrogen pass பண்ணி heat பண்ணா it will become again copper. So இது என்னது? This is reduction. This is reduction. ஏன்? ஏன்னா copper oxideல இருந்து நான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்றேன். Copper oxideல இருந்து நான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்றேன். So copper is getting reduced whereas hydrogen is getting oxidized. Correct-ஆ? கரெக்டா இல்லையா? இது வந்து ஒரு redox reaction. ஏன்? ஏன்னா காப்பர் நல்லா கவனி சூப்பரான பாயிண்ட். Copper oxide becomes copper. So this is getting reduced. கரெக்டா? ஏன்னா ஆக்சிஜன் நான் ரிமூவ் பண்றேன். ஆனா hydrogen becomes water, that is oxidation. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு O வந்து சேருது. So this is undergoing oxidation. Copper oxide is undergoing reduction. So ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்குது. அதுக்கு பேர் தான் redox reaction. சூப்பரா? சார் reducing agent எது சார்? நான் சொல்லித்தரேன். So copper oxide தான் reduce ஆகுதா? கரெக்டா? So copper oxide reduce ஆகுதுனா யார்னால? ஹைட்ரஜனால. So hydrogen is the reducing agent. யார் ஆக்சிடைஸ் ஆகுறா? ஹைட்ரஜன் is getting oxidized. அப்ப யார் ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் பண்றா? காப்பர் ஆக்சைடு. So copper oxide is the oxidizing agent. சூப்பரா? வேற லெவலா? புரிஞ்சா? So copper oxide is oxidizing agent. ஏன்னா copper oxide தான் ஹைட்ரஜனுக்கு இந்தாப்பா ஆக்சிஜன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. புரியுதா? And hydrogen is the reducing agent because hydrogen removes oxygen from copper oxide. புரியுதா? Are you all clear? Very good. Super பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம். So இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எல்லாருமே Everybody please answer this question. Are you all done? So copper powder is taken in a china dish and it is heated in the presence of air. So it will become copper oxide. So this is brown. Copper is brown in color. It will become black color copper oxide. So idan first kelviyoda answer, A part. Okay. Now B part, hydrogen is passed through this heated substance. Idan the heated substance. I pass hydrogen through that. So it will give copper plus H2O. So what change? Black color again becomes brown. Reverse iron. Black color will now become brown. Give the chemical equations. Panyache. The name and the color of the products formed. Copper plus oxygen gives copper oxide. Copper oxide plus hydrogen gives copper plus H2O. Got it? அவ்வளவுதான் பசங்களா. I hope you all liked it. This is how you solve it. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அடுத்த கேள்வி. It's the same thing.
ரொம்ப ஈஸியா, it's very simple. Okay, are you all clear? முன்னாடி போலாமா? எல்லாரும் ரைட்டா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏன் black substance வருது? Because of copper oxide. When you heat copper with oxygen, what is this black substance? Copper oxide. Write the chemical equation. Copper, if you heat with oxygen, it will form copper oxide. How can you reverse it? By passing hydrogen gas. So hydrogen gas pass panna, in the karupu color copper oxide will again become brownish color copper. Okay va? That's about it. So idha redox reaction oda example. I hope you liked it. Idha na already explain panniten. Another example. Idu inga redox ah illaya? So this is getting reduced. This is getting oxidized. Correct? So rendume nadakudula. So adala it is redox reaction. So idu is called reducing agent. And this is called as oxidizing agent. Clear? Are you all happy, pasangla? Are you all clear? Yeah? So shall we move forward? அடுத்தது MnO2 plus 4HCl gives MnCl2 plus H2O plus Cl2. So MnO2 is an oxidizing agent and it is getting reduced. HCl is a reducing agent that is getting oxidized. Okay va? ஏன் oxidized? ஏன்னா hydrogen is removed. பாத்தியா, இங்க hydrogen இருக்கு, இங்க hydrogen இல்ல. இங்க oxygen இருக்கு, இங்க oxygen இல்ல. So oxygen remove பண்ணா reduction, hydrogen remove பண்ணா oxidation. Supera? I hope all of you are clear. So now please answer this pasangla சீக்கிரம். Corrosion and rancidity முடிச்சிடலாம். Last 5 minutes. Last 5 minutes. I want to complete this chapter pasangla. Last 5 minutes, please bear with me. We will complete it. Okay. Answer என்னது? What reaction is this? Combination கிடையாது. Neutralization கிடையாது. வேற என்ன? வேற என்ன? யோசிங்க. It is an example of 1 and 3. Displacement and redox. Okay. Displacement and redox. ஏன்னா இது oxidize ஆகுது, இது reduce ஆகுது. So NH3 is getting oxidized and O2 is getting reduced. புரியுதா? So it is redox reaction and also displacement. இல்லையா? Displacement is also happening. I hope all of you are clear. ஏன்னா oxygen வந்து it is displacing hydrogen from here. So it is also displacement. Answer option C. Next கேள்வி. Do it fast. Corrosion and rancidity deleted ah? உண்மையா? பசங்களா, are you sure? Corrosion, rancidity ரெண்டுமே deleted ah? Can everybody confirm? Deleted போட்டு தாக்குங்க chatல. நிறைய பேர் deleted சொல்றீங்க, நிறைய பேர் இல்லைன்னு சொல்றீங்க. So no தான் சொல்றாங்க. So I'll only teach, don't worry. So இந்த கேள்விக்கு பதில் என்னது? This is combination reaction. Combination. அப்புறம் reacts vigorously. Reacts vigorously na exothermic. So combination and exothermic, A and B are right. Super ah? ஏன் combination? ஏன்னா two reactants combine to give one product. அதுக்கு பேர் தான் combination. ஏன் exothermic? ஏன்னா reacts vigorously. Vigorously na போட்ட உடனே சூடு வருது, heat ஆகுது, blast ஆகிற மாதிரி இருக்கு. So அதான் exothermic reaction. Okay வா? Great.
So effects of oxidation reaction in everyday life. So oxidation நால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் corrosion and rancidity. So ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். Please listen carefully. Corrosion na it is oxidation of iron objects. So ironல செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க வெளிய sunlightல in the presence of oxygen and moisture வச்சா, if you keep iron objects in the presence of oxygen and moisture, it will oxidize, it will get rusted. இந்த மாதிரி துரு பிடிச்சிரும்ல. ஸோ இதுக்கு பேரு oxidation. The oxidation of iron takes place in the presence of oxygen and water, moisture. So this is bad for us. So how do you prevent it? You prevent it by galvanization, painting. புரியுதா? You prevent it by galvanization and painting. சரியா? Are you all clear பசங்களா? So இது deleted நிறைய பேர் சொல்றீங்க, but anyway I have taught you. இவ்வளவுதான், இது தெரிஞ்சா போதும். Next, rancidity. Rancidity na சாப்பாடு பொருட்கள், ஆயில், பீனட் பட்டர் இதெல்லாம் கெட்டு போயிடும் வெளியே வச்சா. பூசணம் புழுத்துரும் சொல்லுவாங்கல்ல. So that is what we say rancidity. கெட்டு போயிடும். When you keep fat, oil, இந்த பட்டர், பீனட் பட்டர்லாம் வீட்டில் செய்கிறது வெளியே வச்சா கெட்டுரும் இல்லையா? ஏன்னா they will get oxidized. Even our chips, லேஸ் பேக்கெட்ல நிறைய காத்து இருக்கு சொல்றீங்களா? ஏன்னா அதுல இருக்க ஆயில்ஸ் வந்து கெட்டு போய் நாரும், டேஸ்ட் கெட்டு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இல்லையா? So that is called rancidity. What is rancidity? When fats and oils are oxidized, their smell and taste will change. They are said to become rancid because of oxidation. When fats and oils are oxidized, their smell and taste will change. They become rancid because of oxidation. This is called rancidity. So எப்படி avoid பண்ணுவ? By adding antioxidants. By adding antioxidants, you prevent them from spoiling. So அதனால தான் நம்மளோட லேஸ் பாக்கெட்ல nitrogen gas they fill. Okay, nitrogen gas is one method, helium gas is one method, antioxidants is one method. அதனால தான் வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டர், பீனட் பட்டர் நம்ம கடையில் வாங்குறது கெட்டு போகாது ரொம்ப நாளுக்கு. ஏன்னா they use preventing oxidation, they use chemicals. அதான் antioxidants. அதெல்லாம் யூஸ் பண்ணுறனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டரு, அப்புறம் பீனட் பட்டர் அதெல்லாம் கெட்டு போகிறது இல்லை. இல்லைனா நம்ம வீட்டிலே பட்டர் செஞ்சால் நீங்கள் வெளியே வச்சு பாருங்கள் கெட்டுரும். ஒரு நாள் 2 நாளே கெட்டுரும் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி இல்லையா? ஆர் யூ ஆல் கிளியர்? அதே போல் லேஸ் பேக்கெட், சிப்ஸ் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தே புட் நைட்ரோஜன் கேஸ். வை? பிகாஸ் நைட்ரோஜன் இஸ் வெரி லெஸ் ரியாக்டிவ். நைட்ரோஜன் வந்து யாரோடையும் போய் ரியாக்ட் பண்ணாது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் the chips fresh. Okay, so pasangla, answers, come on guys, quick. கடைசி 3-4 கேள்வி. கடைசி 3-4 கேள்வி. What is the answer? Answer என்னது? நைட்ரோஜன் ஆர் ஹீலியம். ஏன்னா இது ரெண்டு தான் ரியாக்டிவ் கிடையாது. ஹீலியம் நோபல் கேஸ், யாரோடையும் சண்டை போடாது. ஆனால் நைட்ரோஜன் இஸ் ஆல்சோ லெஸ் ரியாக்டிவ், இட் டஸ் நாட் ரியாக்ட். ஏன்னா நைட்ரோஜன் ஹேஸ் ட்ரிபிள் பாண்ட், நைட்ரோஜன் கேஸ். ஸோ அதனால இட் டசன்ட் ரியாக்ட் வித் மெனி காம்பவுண்ட்ஸ். ஸோ அதனால தான் வி யூஸ் helium or nitrogen. That's the answer. அடுத்தது, what happens when food containing fat and oil are left for a long time? They become rancid. What does it mean? They get oxidized, because of which their smell and taste will change. What are the 2 observable changes?
Two observable changes are smell and taste. Smell and taste will change. How can you avoid it? Filling with nitrogen gas, airtight containers, using antioxidants. What are the 3 ways by which you can prevent it? Airtight containers, filling with nitrogen gas, using antioxidants. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Chapter is over. I hope you enjoyed the session. That's about it, pasangla. With great difficulty, we have completed it. It was very hard, but anyway, we have done it. Super. So, இப்போ போய் take rest and மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. And comment down if you enjoyed it. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க if you liked it and what you want next for the 2 days. சரியா? இதான் நம்ம டெலிகிராம் குரூப். இங்க தான் நான் ஷேர் பண்ண போறேன் இந்த PDF. So இந்த PDF நீங்க go through பண்ணலாம். I will share it in the official Telegram group. இந்த லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Telegram வந்து WhatsApp மாதிரி, PDF ஷேர் பண்றது ரொம்ப ஈஸி. சரியா? Thank you so much பசங்களா. Love you all. நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க. Take rest. Goodbye guys. See you in the next one. Love you all.